வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் லெசனில் வரக்கூடிய 8th வீடியோ பார்க்க போகிறோம். இதில் லைட் ரியாக்ஷனை பற்றி ஜென்ரலாக பார்ப்போம். லைட் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் பற்றி நல்லா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடு தான் சம்மரி ஸ்லைடு. இதோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் ப்ரீமெடிக்கல் எக்ஸாம்ஸில் எத்தனை தடவை கேள்வி கேட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து அப்படிங்கிறத குறிக்குது. இதிலிருந்து 8 தடவை கேள்விகள் வந்திருக்கு. இந்த 8 கேள்விகள் என்ன, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் அந்த குவிஸ் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் அதை ஆன்சர் பண்ணலாம். கரெக்டான ஆன்சர் அங்கே பார்க்க முடியும். அது இல்லாமல் ஒவ்வொரு லெசன்லேயும் அதில் இருக்கக்கூடிய வீடியோ லெக்சர்ஸ் ஆர்டரில் அதில் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு செப்பரேட்டாக இன்னொரு சேனலில். இந்த 2 டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்குமே உணவு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ப்ராசஸ் போது 2 ரியாக்ஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியது லைட் ரியாக்ஷன் ஆர் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். ரெண்டாவது நடக்கக்கூடியது கேல்வின் சைக்கிள் ஆர் டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய தைலகாய்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்குது? குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமாவில் நடக்குது. இந்த ப்ராசஸ் போது 2 ரியாக்டன்ஸ் தேவைப்படுது. ஒன்று கார்பன் டை ஆக்சைடு, ரெண்டாவது வாட்டர். இதில் கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட்டாக மாறுது. அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகப்படுது. எந்த ப்ராசஸ் போது நடக்குது? இது டார்க் ரியாக்ஷன் போது நடக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகிறதுக்கு தேவையான எலக்ட்ரான் எங்கேருந்து வருது நம்ம பார்த்தோம். வாட்டர்லேருந்து வருது. அப்போ வாட்டர் என்ன ஆகும்? எலக்ட்ரானை கொடுத்த உடனே ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகி தான் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரியாக்டன்ஸ் எதுன்னு கேட்டோன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் அதுக்கான பதில். ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம்? கார்போஹைட்ரேட்டும் ஆக்சிஜனும். இப்போ இந்த வாட்டர்லேருந்து வந்த எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, அந்த எலக்ட்ரான் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரான். ஆனால் அது நேரடியாக கார்பன் டை ஆக்சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறதில்ல. இன்ஸ்டெட் அந்த எலக்ட்ரான்ஸ் NADP+ அப்படிங்கிற எலக்ட்ரான் கேரியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. இந்த NADP+ அந்த எலக்ட்ரான்ஸையும் ப்ரோட்டான்ஸை ஸ்ட்ரோமாலேருந்து எடுத்து NADPH கன்வெர்ட் ஆகப்படுது. இந்த NADPH தான் ரெடியூசிங் பவராக ஒர்க் பண்ணுது டியூரிங் டார்க் ரியாக்ஷன் ஆர் கேல்வின் சைக்கிள். இந்த NADPH ரெடியூசிங் பவராக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட்டாக மாறுது. NADPH அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்த உடனே அது என்னவா மாறிடுது? திரும்ப NADP+ மாறுது. அகெயின் அது லைட் ரியாக்ஷன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி திரும்பவும் ரெடியூஸ் ஆகுது. திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடுக்கு கொண்டு போய் அதை கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகிடுது. இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு அனபாலிக் ப்ராசஸ். டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஆகணும் அப்படின்னா அனபாலிக் ப்ராசஸ் மூலமாக தான் ஆகுது. அப்படி ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ எனர்ஜி எந்த ஃபார்மில் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ATP மாலிக்யூல்ஸாக தேவைப்படுது. இந்த ATP மாலிக்யூல்ஸும் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட் ரியாக்ஷன்லேருந்து தான் வருது. ஸோ லைட் ரியாக்ஷனோட ரோல் என்ன? கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரெடியூசிங் பவரை ப்ரொவைட் பண்ணுறதும் அதுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறதும். இந்த ப்ராசஸ் போது ஆக்சிஜனும் ரிலீஸ் ஆகப்படுது. இந்த ஆக்சிஜனால் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் போது லைட் ரியாக்ஷன்லேருந்து என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வருதுன்னு நம்ம பார்த்தோம். ATP, NADPH அண்ட் ஆக்சிஜன். அதில் ATPயும் NADPHம் அசிமிலேட்டரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சைட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் எதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த தைலகாய்டு தான். அதில் இந்த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலகாய்டு மெம்பரெயினில் நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் வாட்டர் இல்லையா. இந்த வாட்டர் என்ன பண்ணுது நம்ம சொன்னோம், ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு. வாட்டர்லேருந்து வந்த எலக்ட்ரான் 2 ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் மூலமாக ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னு பார்த்தோம், NADPக்கு போய் சேருது. NADP அந்த எலக்ட்ரான் ரெடியூஸ் பண்ணி NADPH மாற்றுது. இந்த NADPH தான் கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ரெடியூசிங் பவராக மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், இந்த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ்க்கு நடுவில் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகப்படும் போது அந்த எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணி குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமாவிலிருந்து புரோட்டான்ஸ் தைலகாய்டு லூமெனுக்கு பம்ப் ஆகப்படுது.
இது இல்லாமல் வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகும்போது வரக்கூடிய ப்ரோட்டான்ஸும் இந்த தைலகாய்டு லுமென்குள்ளே அக்குமுலேட் ஆகுது. ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் NADPயால் யூட்டிலைஸ் ஆகப்படுறதுனால ஸ்ட்ரோமாவில் ப்ரோட்டான் கான்சன்ட்ரேஷன் குறையுது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகுது நம்ம பார்த்தோம், ஏடிபி சிந்தேஸ் ஒர்க் பண்ணுது. இந்த ஏடிபி சிந்தேஸ் அடினோசின் டைஃபாஸ்பேட் கூட இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட்டை ஆட் பண்ணி ஏடிபியை சிந்தசைஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஃபாஸ்பேட் குரூப் ஆட் ஆகப்படுறத நம்ம ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபாஸ்பாரிலேஷனுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து வருது, எலக்ட்ரான்ஸை அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ட்ராவல் பண்ண வைக்கும் போது வருது. அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு எனர்ஜி எங்கேருந்து வருது நம்ம பார்த்தோம், லைட்லேருந்து வருது. ஸோ இந்த ஃபாஸ்பாரிலேஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோ ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபாஸ்பாரிலேஷன் தட் இஸ் ஆக்டிவேட்டட் பை லைட், இது இல்லையா, ஃபோட்டோனா லைட்டு, அதனால் இதை ஃபோட்டோ ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 டைப் இருக்குது. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை பேஸ் பண்ணி. நம்ம இப்போ பார்த்தோம், இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் மூலமாக NADPக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஒரு லீனியர் ஃப்ளோ, சிங்கிள் டைரக்ஷன், ஓகேவா. போன எலக்ட்ரான் திரும்ப அந்த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ்க்கு வரது கிடையாது. NADPH மூலமாக அது கார்பன் டை ஆக்சைடுக்கு போய் கார்பன் ஃபிக்சேஷனில் அது யூட்டிலைஸ் ஆகப்பட்டுருது. இதை நம்ம நான் சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நான் சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமாக ஒரு ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. அது மூலமாக ஏடிபி சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அதை நான் சைக்ளிக் ஃபோட்டோ ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சம்டைம்ஸ் லைட் கிடைக்கக்கூடிய அந்த வேவ் லென்த் போதுமானதாக இல்லை அப்படின்னா இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2 ஒர்க் ஆகாது. அந்த சமயத்தில் ஃபோட்டோ சிஸ்டம் 1 மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1 மட்டும் ஒர்க் ஆகும் போது இங்கேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் ஃபெரடாக்சினுக்கு போயிட்டு NADPக்கு போகிறதில்ல. அதுக்கு பதிலாக திரும்பவும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளேயே நுழைஞ்சு திரும்பவும் இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கே ரிட்டர்ன் ஆகப்படுது. ஏன் அப்படி ஆகப்படுது அப்படின்னா இங்கே இந்த எலக்ட்ரான் ஹோல் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுக்கான எலக்ட்ரான் ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து வரதில்லை. ஸோ ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் திரும்ப எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் போயிட்டு அதுக்கே திரும்பவும் வந்துடுறதுனால அதை நம்ம சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ மூலமாக வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ப்ரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகி அது மூலமாக ஏடிபி சிந்தசிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை சைக்ளிக் ஃபோட்டோ ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ இங்கே 2 டைப் பார்த்துருக்கோம், நான் சைக்ளிக் ஃபோட்டோ ஃபாஸ்பாரிலேஷன் அண்ட் சைக்ளிக் ஃபோட்டோ ஃபாஸ்பாரிலேஷன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயில்டாக நான் சைக்ளிக் ஃபோட்டோ ஃபாஸ்பாரிலேஷன் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சைக்ளிக் ஃபோட்டோ ஃபாஸ்பாரிலேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ பற்றி பார்க்கலாம். இதில் 2 ஃபோட்டோ சிஸ்டம்ஸுமே ரோல் ப்ளே பண்ணுது. இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபோட்டோ சிஸ்டம் 2, ரெண்டாவது ஃபோட்டோ சிஸ்டம் 1. ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். லைட் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு ரோல் ப்ளே பண்ணக்கூடியது ஃபோட்டோ சிஸ்டம் 2, ரெண்டாவது ரோல் ப்ளே பண்ணக்கூடியது தான் ஃபோட்டோ சிஸ்டம் 1. அப்போ ஏன் இந்த நேம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் எந்த ஆர்டரில் டிஸ்கவர் பண்ணப்பட்டதோ அதுதான் இந்த நம்பர் குறிக்குது. ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணப்பட்டது இந்த ஃபோட்டோ சிஸ்டம் தான், அதனால தான் இதோட பேர் ஃபோட்டோ சிஸ்டம் 1. ரெண்டாவது டிஸ்கவர் பண்ணப்பட்டது தான் இந்த ஃபோட்டோ சிஸ்டம், அதனால தான் இதோட பேர் ஃபோட்டோ சிஸ்டம் 2. நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ மூலமாக என்னெல்லாம் சிந்தசைஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கலாம். NADPH, ATP அண்ட் ஆக்சிஜன். இந்த 3 தான் லைட் ரியாக்ஷன்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 3மே இந்த நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ மூலமாக சிந்தசைஸ் ஆகப்படுது. இது இல்லாமல் இன்னொன்று என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எங்கே நடக்குது அப்படின்னா கிரானல் தைலகாய்டு மெம்ப்ரெயினில் நடக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கிரானல் தைலகாய்டில் தான் ஃபோட்டோ சிஸ்டம் 1, ஃபோட்டோ சிஸ்டம் 2, ஏடிபி சிந்தேஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்ட்ரோமல் லேமிலேயில் ஃபோட்டோ சிஸ்டம் 2வும் கிடையாது, NADP ரிடக்டேஸும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபோட்டோ சிஸ்டம்ஸில் பார்த்துருக்கோம். நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ போது எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ்லேருந்து தான் வருது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோட்டோ சிஸ்டமோட காம்பனன்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, அது கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். ஃபோட்டோ சிஸ்டம் அப்படின்னாலுமே அதில் 2 காம்பனண்ட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் சன்லைட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை ரெசனன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அட்ஜசன்ட் மாலிக்யூல்ஸ்க்கு பாஸ் பண்ணணுன்னு பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக அந்த எனர்ஜி ரியாக்ஷன் சென்டருக்கு போய் சேருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டாவது காம்பனண்ட் என்ன அப்போது ரியாக்ஷன் சென்டர்.
இந்த ரியாக்ஷன் சென்டர் எந்த ஃபோட்டோ சிஸ்டம் அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஃபோட்டோ சிஸ்டம் 2வாக இருந்தால் ரியாக்ஷன் சென்டர் P680, அதாவது அந்த குளோரோஃபில் ஏ மாலிக்யூலோட அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் 680 நானோமீட்டர். அதே மாதிரி ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்னா அந்த ரியாக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் ஏ மாலிக்யூலோட அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் 700 நானோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 2 ஃபோட்டோ சிஸ்டமுமே ஃபங்க்ஷனலாக இருக்கணும் அப்படின்னா லைட் வேவ்லென்த் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தென் 680 நானோமீட்டர். லெஸ் தென் 680 இருந்தால் தான் இந்த ரெண்டுமே அதை எனர்ஜியை அப்சார்ப் பண்ண முடியும், எக்ஸைட் ஆக முடியும், எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ண முடியும். மோர் தென் 680 நானோமீட்டராக இருந்தது அப்படின்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2வால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே பாருங்கள், இதோட அப்சார்ப்ஷன் மேக்ஸிமம் 680 நானோமீட்டர் தான். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேவ்லென்த் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா இந்த சிஸ்டமால் ஒர்க் பண்ண முடியாது. அந்த கேஸில் ஃபோட்டோ சிஸ்டம் 1 மட்டும்தான் இட் வில் ரிமைன் ஃபங்க்ஷனல். ஃபோட்டோ சிஸ்டம் 2 வில் பிகம் இன்ஆக்டிவ். சரி, இப்போது லெஸ் தென் 680 நானோமீட்டர் கிடைக்குது நார்மலாக. ஓகேவா? அப்போ இந்த 2 ஃபோட்டோ சிஸ்டமே ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஓகேவா? ஸோ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் லைட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது. அந்த எனர்ஜியால் எக்ஸைட் ஆன பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ் அந்த எனர்ஜியை அட்ஜசன்ட் பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது பை ரெசனன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஃபைனலாக அது ரியாக்ஷன் சென்டர் போய் சேருது. இந்த ரியாக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் ஏ மாலிக்யூல் என்ன ஆகும்னு பார்த்தோம். அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ண உடனே எக்ஸைட் ஆகுது. எக்ஸைட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியில் இஜெக்ட் ஆகப்படுது அப்படின்னு பார்த்தோம். இந்த 2 ஃபோட்டோ சிஸ்டம்ஸ்லையுமே இப்படி இஜெக்ட் ஆகப்படக்கூடிய எலக்ட்ரான் எதால் அக்செப்ட் ஆகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார்னால் அக்செப்ட் ஆகப்படுது. ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியோஃபைட்டின். இந்த ஃபியோஃபைட்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் குளோரோஃபில் மாலிக்யூல் தான். ஆனால் இதோட சென்டரில் மெக்னீஷியம் இருக்கிறதில்ல. ஓகேவா? ஸோ இந்த ஃபியோஃபைட்டின் என்ன பண்ணுது, தான் அக்செப்ட் பண்ண அந்த எலக்ட்ரானை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை பார்க்குது. அதே மாதிரி ஃபோட்டோ சிஸ்டம் 1லேயும் ஒரு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு பார்த்தோன்னா இந்த அயன் சல்ஃபர் புரோட்டீன் தான். சரி, இப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான், இந்த ஃபியோஃபைட்டினில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த லாங் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே நுழைய போகுது. இதே இது ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி அயன் சல்ஃபருக்கு போன எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது இந்த ஷார்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போக போகுது. இந்த ரெண்டுத்துலேயுமே அந்த ரியாக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போன உடனே அந்த ரியாக்ஷன் சென்டரில் ஒரு சேஞ்ச் நடக்குது. என்ன அப்படின்னா அது எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக மாறுது. அங்கே ஒரு எலக்ட்ரான் ஹோல் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த ரியாக்ஷன் சென்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா P680+ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் பார்த்தோம் அப்படின்னாலும் P700 வந்து P700+ஆக மாறுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த P700+ம் இந்த P680+ம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்சிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுது. பயாலஜிக்கல் சிஸ்டம்லேயே ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சிடெண்ட் எது, ஆக்சிஜனை விட பவர்ஃபுல் ஆக்சிடெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் இருக்கக்கூடிய இந்த P680+ தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் எலக்ட்ரான் ஹோல் ஃபார்ம் ஆகுதுல்ல, அது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோல் ஒரு எலக்ட்ரானால் ஃபில் ஆகப்படுது. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து வருது. ஸோ இங்கேருந்து எக்ஸைட் ஆன எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக போய் ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோலை ஃபில் பண்ணிடுது. ஓகேவா? இப்போ அதோட பாத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே நுழையணும் அப்படின்னா எதால் அது ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவினோனால் அக்செப்ட் பண்ணப்படுது. குவினோன் சொன்ன உடனே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு மாலிகுல் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் இருக்கக்கூடிய உபிக்வினோன். இங்கே இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் போது வரக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய இந்த குவினோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோக்வினோன். பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய குவினோன் அப்படிங்கிறதுனால பிளாஸ்டோக்வினோன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பிளாஸ்டோக்வினோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது. 2 எலக்ட்ரான்ஸை இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இதால் 2 ப்ரோட்டான்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமாலேருந்து 2 ப்ரோட்டான்ஸை எடுத்துக்குது. ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து வரக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸையும் சேர்த்து எடுத்துக்குது. அப்போ அது என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகுது. இந்த PQ பிளாஸ்டோக்வினோன்
பிளாஸ்டோக்வினாலாக மாறுது. PQH2ஆக மாறுது. இப்போ இந்த ரெடியூஸ் ஆன பிளாஸ்டோக்வினான் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்காக இந்த சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்க்கு போகுது. சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸில் போயிட்டு இந்த புரோட்டான்ஸையும் எலக்ட்ரான்ஸையும் அது ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இந்த B6F காம்ப்ளெக்ஸ் மூலமாக ஃபர்தராக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே போக முடியும். இந்த புரோட்டான்ஸால் போக முடியாது. அப்போ அந்த புரோட்டான்ஸ் என்ன ஆகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைலக்காய்டு லியூமென்குள்ளே அது ரிலீஸ் ஆகப்படுது. அப்போ இந்த பிளாஸ்டோக்வினால் எலக்ட்ரான்ஸையும் கொடுத்துருச்சு, புரோட்டான்ஸையும் கொடுத்துருச்சு. அப்போ அது என்னவா மாறிடும்? திரும்பவும் பிளாஸ்டோக்வினானாக மாறிடும். இது ஒரு மொபைல் எலக்ட்ரான் கேரியர். ஸோ அகெயின் இது ஃபோட்டோ சிஸ்டம் 2 கிட்ட போகுது, எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுது, ஸ்ட்ரோமாலேருந்து புரோட்டான்ஸ் அக்செப்ட் பண்ணுது, ரெடியூஸ் ஆகுது, சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்க்கு வருது, ஆக்சிடைஸ் ஆகுது, ரிலீஸ் பண்ணப்பட்ட எலக்ட்ரான் ஃபர்தராக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளே போகுது, புரோட்டான்ஸ் தைலக்காய்டு லியூமென்குள்ளே பம்ப் ஆகப்படுது. இது வரைக்கும் கிளியர் தானே? இப்போ இந்த சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் பற்றி பார்க்கலாம். பேர்லேருந்தே தெரியுது, இதில் சைட்டோக்ரோம் B6ம் இருக்குது, சைட்டோக்ரோம் Fம் இருக்குது அப்படிங்கிறது. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, பிளாஸ்டோக்வினாலை ஆக்சிடைஸ் பண்ணி பிளாஸ்டோக்வினானாக மாற்றுறதும், பிளாஸ்டோசயனினை ரெடியூஸ் பண்ணுறதும். இந்த காம்ப்ளெக்ஸ் செல்லுலர் ரெஸ்பிரேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் 3 நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரோலை தான் இது ப்ளே பண்ணுது. இதோட முக்கியமான வேலை என்ன நம்ம பார்த்தோம்? இந்த பிளாஸ்டோக்வினாலேருந்து வரக்கூடிய அந்த புரோட்டான்ஸை எடுத்து இது தைலக்காய்டு லியூமென்குள்ளே அனுப்புறதுக்குள்ளே வேலையை பார்க்குது. ஸோ இது புரோட்டான் பம்ப் மாதிரியான ஒரு வேலையை பார்க்குது. இந்த சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரான்ஸை எதுக்கு அனுப்புது அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாஸ்டோசயனினுக்கு அனுப்புது. இந்த பிளாஸ்டோசயனினும் ஒரு மொபைல் எலக்ட்ரான் கேரியர் தான். இது அந்த எலக்ட்ரானை ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு பாஸ் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபோட்டோ சிஸ்டம் 1 லைட் எனர்ஜி கிடச்ச உடனே அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அது ஹார்வெஸ்ட் பண்ணுது. ஹார்வெஸ்ட் பண்ண எனர்ஜி ரியாக்ஷன் சென்டருக்கு போகுது. ரியாக்ஷன் சென்டர்லேருந்து இஜெக்ட் ஆகப்பட்ட எலக்ட்ரான் அயன் சல்ஃபர், அதாவது பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு பாஸ் ஆகப்பட்டிருக்கு. இதனால் அங்கே ஒரு எலக்ட்ரான் ஹோல் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். P700 ப்ளஸ்ஸாக மாறுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த P700 இங்கே இருக்கும், ஆக்சுவலாக இந்த அயன் சல்ஃபர் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த P700 ப்ளஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது இல்லையா, அது பிளாஸ்டோசயனின்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணி நார்மலாக ஆகிடுது, அந்த ப்ளஸ் சைன் போயிடுது. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி இஜெக்டான எலக்ட்ரான் இந்த அயன் சல்ஃபர் கிட்ட இருக்குது இல்லையா, அது அங்கேருந்து ஃபெரடாக்சினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ஃபெரடாக்சின்லேருந்து ஃபெரடாக்சின் NADP ரிடக்டேஸ், ஷார்ட்டாக FNR சொல்கிறோம். இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு என்சைம். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NADPயை ரெடியூஸ் பண்ணக்கூடியதான் இதோட வேலை. அதனால தான் நேம் வந்து NADP ரிடக்டேஸ் அப்படின்னு இருக்கு. இது ஃபெரடாக்சினை ப்ராஸ்தட்டிக் குரூப்பாக வச்சுருக்கு. அதனால தான் பேர் ஃபெரடாக்சின் NADP ரிடக்டேஸ். ஸோ இந்த ஃபெரடாக்சின் NADP ரிடக்டேஸ் என்ன பண்ண போகுது? ஃபெரடாக்சின்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை NADPக்கு பாஸ் பண்ணுது. இந்த NADP எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமாலேருந்து புரோட்டானையும் அக்செப்ட் பண்ணி NADPHஆக மாறுது. இந்த NADPயை நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா NADP+ன்னு எழுதணும். நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் ஃபாஸ்பேட் ப்ளஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி இட் இஸ் லேக்கிங் 1 எலக்ட்ரான் அர்த்தம். இந்த எலக்ட்ரான் கேரியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்து வரக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் அது ஸ்ட்ரோமாலேருந்து புரோட்டான்ஸையும் எடுத்துக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அது 2 புரோட்டான்ஸை அக்செப்ட் பண்ணி NADPH2ஆக மாறுறது கிடையாது. இன்ஸ்டெட் அது என்னவா மாறுது அப்படின்னா NADPH ப்ளஸ் H+. ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NADP+ ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது, ஹைட்ரைட் அயானை தான் அக்செப்ட் பண்ணுது. ஹைட்ரைட் அயான்னா என்னென்னா, 2 எலக்ட்ரானும் 1 புரோட்டானும் சேர்ந்தது தான் ஹைட்ரைட் அயான் சொல்லப்படுது. ஏற்கனவே NAD+ எப்படி ஹைட்ரைட் அயானை அக்செப்ட் பண்ணி NADH+H+ஆக மாறுது அப்படிங்கிறத நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த NADP+ NADPH+H+ஆக மாறுது. இந்த NADPH தான் டார்க் ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷனுக்கு தேவையான ரெடியூசிங் பவர். சரி, இப்போது ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் ஃபார்ம் ஆன எலக்ட்ரான் ஹோல் எப்படி ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து வந்த எலக்ட்ரானால் ஃபில் ஆகப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம்.
எப்படி ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து போன எலக்ட்ரான் NADPயை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, ஃபோட்டோ சிஸ்டம் 2 எக்ஸைட் ஆகி இஜெக்ட் பண்ண எலக்ட்ரானால் அங்கே ஒரு எலக்ட்ரான் ஹோல் ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லையா? அது எந்த எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரான் சப்ளை தேவைப்படுது. அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்லேருந்து வருது. எந்த காம்ப்ளெக்ஸ் இந்த வாட்டர்லேருந்து எலக்ட்ரானை இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2க்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் இவால்விங் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த ஸ்ப்ளிட்டிங் எப்போ நடக்குது? லைட் ரியாக்ஷன் போது நடக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் தான் நடக்குது. அதனால் இந்த ஸ்ப்ளிட்டிங்கை நம்ம ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஆன உடனே அது இந்த வாட்டரை ஸ்ப்ளிட் பண்ணிடுது. வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன ஆகும்? ஆக்சிஜன் கிடைக்கும், ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் கிடைக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. அந்த ப்ரோட்டான் தைலக்காய்டு லியூமன்லேயே அது ரிலீஸ் பண்ணப்படுது. உள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா, தேவைப்பட்டால் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு யூட்டிலைஸ் ஆகப்படுது, இல்லைனா அட்மாஸ்பியருக்குள்ளே பிளான்ஸ் மூலமாக ரிலீஸ் ஆகப்படுது. அந்த ஆக்சிஜனை நம்பி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பண்ண முடியுது. இந்த வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான அயான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கனீஸ் அயான். இது இல்லாமல் குளோரினும் ஓரளவு ரோல் ப்ளே பண்ணுது, கால்சியமும் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் முக்கியமான அயான் ஆக்சிஜன் இவால்விங் காம்ப்ளெக்ஸ் ஆர் வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ்க்கு தேவைப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேங்கனீஸ் தான். நம்ம இப்போ முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஃபோட்டோசிந்தட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், வான் நீல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கார்பன் டை ஆக்சைடில் இருந்து ஆக்சிஜன் வரதில்லை, வாட்டர்லேருந்து தான் ஃபோட்டோசிந்தசிஸ் போது ஆக்சிஜன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரூபன் அண்ட் கேமன் அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஹெவி ஆக்சிஜனை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். O18 யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா O18 இருக்கக்கூடிய வாட்டர் யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் முடிஞ்ச உடனே அவங்க யூஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்டல் பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிவந்த ஆக்சிஜன் O18 இருக்கக்கூடியதாக இருந்தது. இது மூலமாக அவங்க கிளியராக ப்ரூவ் பண்ணாங்க, வாட்டர்லேருந்து தான் ஃபோட்டோசிந்தசிஸ் போது ஆக்சிஜன் வந்தது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. அதை நம்ம இங்கே நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஈஸியாக இதை. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோலும் ஃபில் ஆகிடுச்சு, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோலும் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அல்டிமேட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கார்பன் டை ஆக்சைடுக்கு போகணும். அது போகணும் அப்படின்னா அது தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபோட்டோ சிஸ்டமும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ஸும். ஸோ இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபோட்டோ சிஸ்டம் 2க்கு போயிட்டு அங்கே லைட் கிடைச்ச உடனே அது மூலமாக எக்ஸைட் ஆகப்பட்டு லாங் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக போய் ஃபோட்டோ சிஸ்டம் 1 போய் சேருது. அங்கேருந்து ஒரு சின்ன ஷார்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக NADPக்கு போய் NADPயை NADPHஆக மாற்றுது. இந்த NADPH அந்த எலக்ட்ரானை கொண்டு போய் கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகும்போது கொடுத்துருது. ஸோ இதுதான் நடக்குது. ஆனால் ஸ்டார்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபோட்டோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் லைட் எனர்ஜியால் அது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆகப்பட்டு இஜெக்ட் ஆகப்படுது. அந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டர்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோவில் ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய லேக்குனாவை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டர்லேருந்து எலக்ட்ரான் போகுது. பட் அல்டிமேட்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகிறதுனா ஃபோட்டோ சிஸ்டம் 2 நம்ம சொன்னாலும் நடக்கிறது என்ன அப்படின்னா, சப்சிக்வெண்ட்டாக வாட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் NADPக்கு போய் சேரப்படுது யூஸிங் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம்ஸ். ஓகே, நம்ம இப்போது நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ பற்றி நல்லா கிளியராக பார்த்துட்டோம். ஏன் இந்த பேர் நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் மூலமாக ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் வழியாக போகக்கூடிய இந்த எலக்ட்ரான் திரும்ப ஃபோட்டோ சிஸ்டம்ஸ்க்கு வரது கிடையாது, அது ரிட்டன் ஆகிறதே கிடையாது. அது NADPH மூலமாக கார்பன் டை ஆக்சைடுக்கு போயிடுது, அது திரும்ப வரது கிடையாது. திரும்ப வராததுனால இது யூனி டைரக்ஷனலாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை நம்ம நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எடுத்துருக்கிற டாபிக் என்ன? நான் சைக்ளிக் ஃபோட்டோ ஃபாஸ்ஃபாரிலேஷன். அப்படின்னா நம்ம இப்போ எதை பார்க்கணும்? எப்படி ATP சிந்தசிஸ் ஆகுது இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
ஏடிபி சிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கெமிஆஸ்மாட்டிக் ஹைபாத்தசிஸில் நம்ம நல்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பாஸ் ஆகும்போது அது லைட்லேருந்து அக்வயர் பண்ண எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுது. அப்படி பண்ணக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய புரோட்டானை தைலக்காய்டு லியூமனுக்கு பம்ப் பண்ணுது. ஸோ இதனால் புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் தைலக்காய்டு லியூமனில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் போது வாட்டர்லேருந்து வரக்கூடிய புரோட்டான்ஸும் லியூமனில் இருக்கக்கூடிய புரோட்டான் கான்சன்ட்ரேஷனை அதிகம் பண்ணுது. இது வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரோமாவில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த NADPHஆ கன்வெர்ட் ஆகப்படும் போது ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய புரோட்டானை தான் அது யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஸோ ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டான் குறையுது. இந்த NADPHஆ மாறும்போதும் இந்த புரோட்டான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும்போது தைலக்காய்டு லியூமனுக்குள்ளே பம்ப் ஆகப்படுறதுனாலும் தைலக்காய்டு லியூமனில் புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. ஒன்று இந்த பம்பிங் ஆஃப் புரோட்டான்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரோமா டு லியூமன், ரெண்டாவது ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் மூலமாக. ஸோ அக்ராஸ் த மெம்ப்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. இதனால் என்ன ஆகுது, இந்த லூமனில் இருக்கக்கூடிய புரோட்டான் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமாவுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுது. பட் எந்த காம்ப்ளெக்ஸ்னாலையும் அதால் ஈஸியாக நுழைய முடியாது எக்ஸெப்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ், அது இந்த ஏடிபி சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த ஏடிபி சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் வழியாக இந்த புரோட்டான் வெளியில் போக ட்ரை பண்ணும் போது ஒரு ரொட்டேஷ்னல் எனர்ஜி டெவலப் ஆகுது. அந்த எனர்ஜி மூலமாக இந்த ஹெட்லைக் ரீஜன் ஆஃப் ஏடிபி சிந்தேஸ் இருக்கு இல்லையா, இது ரொட்டேட் ஆகப்படுது. இது ரொட்டேட் ஆகப்படும் போது அந்த ரொட்டேஷ்னல் எனர்ஜி மூலமாக ஏடிபி கூட இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட் ஆட் ஆகப்பட்டு ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த மாதிரி ஃபாஸ்ஃபேட் ஆட் ஆகப்பட்டால் அதை ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு. லைட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி தான் இந்த ப்ராசஸ்க்கு யூட்டிலைஸ் ஆகப்படுது. அப்படிங்கிறதுனால இதை ஃபோட்டோ ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ போது வரக்கூடிய அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஏடிபி சிந்தசிஸ் நடக்கிறதுனால இதை நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இது வரைக்கும் எப்படி தைலக்காய்டு மெம்ப்ரெயினில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ போது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் எப்படி ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது இந்த நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ போது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நம்ம கடைசியாக இந்த நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ போது அந்த ஸ்கீம் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் ரியாக்ஷன் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரியாக்ஷன் சென்டர்லேருந்து அந்த எலக்ட்ரான் அப்ஹில் மூமெண்ட் மூலமாக ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாக இருக்க போது அங்கேருந்து டவுன் ஹில்லாக அலாங் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அது ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சென்டருக்கு போய் சேருது. அங்கேருந்து அகெயின் எனர்ஜி கிடைக்குது அதுக்கு லைட்லேருந்து. ஸோ அப்ஹில் மூமெண்ட்டாக அது ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் ஆஃப் ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு போகுது. அகெயின் டவுன்ஹில் மூலமாக NADPக்கு போய் NADPயை NADPHஆ அது கன்வெர்ட் பண்ணுது, அதாவது ரெடியூஸ் பண்ணுது. இந்த ஹோல் ஸ்கீம் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இசட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஷேப் வச்சு பாருங்கள் எதனால் அது இசட் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பட் நீங்கள் தைலக்காய்டில் அப்சர்வ் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கீம் எப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூமெண்ட் இப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறதில்ல. இந்த என்டையர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இருக்கக்கூடிய கேரியர்ஸை அதோட ரெடாக்ஸ் பொட்டென்ஷியலை பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் பேஸ் பண்ணி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரியான ஒரு ஷேப் தெரியுது நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பாசிட்டிவில் இருக்குது ரெடாக்ஸ் பொட்டென்ஷியல், மேலே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ உள்ளதுலேயே பவர்ஃபுல் ஆக்சிடென்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த P680 இருக்கு இல்லையா ஃபோட்டோ சிஸ்டம் 2ல், அந்த P680 எலக்ட்ரான் கொடுத்த உடனே P680+ மாறுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த P680+ தான் பயாலஜிக்கல் சிஸ்டம்லேயே இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்சிடென்ட். அது எந்தளவு பவர்ஃபுல் அப்படின்னா ஆக்சிஜனோட அது பவர் அதிகமாக இருக்கக்கூடியது. அதாவது அதோட அஃபினிட்டி ஃபார் எலக்ட்ரான் ஆக்சிஜனோட அதிகம். அதனால தான் வாட்டர் மாலிக்யூலில் ஆக்சிஜன் இருந்தாலும் அதையும் மீறி வாட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகப்பட்டு P680+ வந்து சேருது. இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இப்போது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் போதும் இதே மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம கவனித்தோம். அதை இப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாம். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் போது எலக்ட்ரான் கேரியர் ஆகிய NAD என்ன பண்ணுச்சு, NADH அங்கே வந்தது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி போச்சு. இங்கே பாருங்கள், ஆனால்
இங்கே NADP ப்ளஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி அங்கே பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினோட முடிவில் ஆக்சிஜன் என்ன பண்ணுச்சு, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்து வந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி புரோட்டானையும் எடுத்து வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இந்த நான் சைக்ளிக் எலக்ட்ரான் ஃப்ளோ போது என்ன ஆயிருக்கு பாருங்களேன், வாட்டர் பிரேக் ஆகுது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகப்படுது, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக பாஸ் ஆகப்பட்டு எலக்ட்ரான் கேரியருக்கு கொடுக்கப்பட்டு அந்த NADP ப்ளஸ் என்னவாகுது, ரெடியூஸ் ஆகி NADPH மாறுது. கிட்டத்தட்ட அதோட ஆப்போசிட் இங்கே நடக்குது அப்படிங்கிறத உங்களால் கவனிக்க முடியும். சரி, இது ஜஸ்ட் ஒரு கார்லேஷன் நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை சொன்னேன். நம்ம இது வரைக்கும் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபாரிலேஷன் பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பாயிண்ட்ஸையும் நீங்கள் கவனித்து புரிஞ்சுக்கிட்டு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா டிஸ்கிரிப்ஷனில், அந்த சேனலுக்கு போயிட்டு அங்கே நான் போஸ்ட் பண்ணியிருக்க அந்த 8 கொஷின்ஸ்க்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள்.